ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளிலும் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்திற்காக அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனை நல்லவராய் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் பாடு மரணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தீரே. பிதாவின் சித்தம் செய்தீரே. ஆண்டவரே பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த மேலான அந்த அன்பை நினைத்து உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த பரிசுத்தமான இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே நடக்க எங்களுக்கு ஒரு வழி திறந்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே முழு தேசத்தின் காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறதப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆண்டவரே தேசத்தின் குடி ஜனங்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை உண்டு. எல்லாரும் ஆண்டவரே போகிற பாதையிலிருந்து விடுவித்து ஆண்டவரே சீரான பாதையிலே, பரிசுத்தமான பாதையிலே ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நித்திய ஜீவனுக்குரிய பாதையிலே கடந்து செல்ல தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். ஆண்டவரே மது கரங்களிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கரையேறி ஓமதண்டை நேர்க்கும் போது ரட்சகா ஊதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலாய் காலங்களித்தோர நாளில் தூக்கி பானு பந்தராய் ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. தேவரீர் கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே ஆயினும் நான் பலன் காண உழைக்காமற் போனேனே. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறு
கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? வாணாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே ஐயோ. மோசம் போனே விட்ட நன்மை அழுதாலும் வருமோ? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? பக்தரே உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர். ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்திமதியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் எல்லாரும், என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, என் குடும்பமானாலும் என்னுடைய திருச்சபை மக்களானாலும் என்னுடைய சமுதாயமானாலும் எங்களுடைய தேசமானாலும் ஆண்டவரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். எல்லாரும் ஆண்டவரை கண்டடைய வேண்டும், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். ஆகையினால் இந்த நாட்களில் துணிகரமான பாவங்களால் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிற எத்தனையோ
ஆயிரமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். ஆத்மாவை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆத்மாவுக்கு ஒரு வழி கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆத்மா ஈடேறாமல் இருக்கிறார்கள். காரணம், அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே தேவ சித்தத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, துணிகரமான பாவத்தினாலே தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை வெறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரை நேசித்து ஆத்மாவை பாதுகாத்து வருகிற பிள்ளைகளும் இந்த பூமியில் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியாதபடி பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. பிறர் மக்களாலே, குடும்பத்தாராலே, மற்றவர்களாலே பல தொல்லைகள். ஆகையினால நம்ம சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை முன்னிட்டு நாம் எல்லாரும் இந்த தேசத்திற்காக நாம் பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி முதலாவது ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு இந்த நாளை தேவன் தந்தாரே, 7 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். இதுவரை இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் ஆண்டவர் காத்து நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார் என்று நம்ம விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த 7 மாதம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமான பாதையில் நீ நடத்தினீரே ஆண்டவரே. உண்மை நாங்கள் கோடியாக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்மை தூதிப்பேன் இயேசுவே, நீ நல்லவர். உம்மை தூதிப்பேன் இயேசுவே, நீ நல்லவர். உம்மை தூதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், உயிருள்ள வரையிலும் மறப்பேனோ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், உயிருள்ள வரையிலும் மறப்பேனோ. உம் பணி என்றும் செய்திடுவேன், உம் நாமம் ஓங்க உழைத்திடுவேன். உம் பணி என்றும் செய்திடுவேன், உம் நாமம் ஓங்க உழைத்திடுவேன். உம்மை
உம்மை துதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே நீ நல்லவர், உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாங்கள் எப்போதுமே துதிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி தகப்பனே நாங்களுமே துதிக்கத்தக்கதாக கிருபை தாரும். எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே நாங்கள் துதித்து துதித்து நாங்கள் முன்னேறத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போம். உலகத்தின் 7 கண்ட மக்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். 7 கண்ட ஜனங்களும் கர்த்தருக்கேற்ற பாதையில் ஆண்டவரே ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற பாதையில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் 7 கண்ட ஜனங்களுக்காக 7 கண்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த உலகத்தின் 7 கண்ட மக்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். போர் முனைகள், தீவிரவாத பயங்கரங்கள், இயற்கையின் சீற்றங்கள், எல்லை மீறி அத்துமீறி நடந்தேறுகிற ஆபத்துகள், எதிர்பாராத விபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளவும் ஆண்டவரே மற்ற இயற்கை வளம், நீர் வளம், மண் வளம், நில வளம் மேம்படுத்தப்படவும் பாதுகாக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, போர் முனைகளிலே இருக்கிற ஜனங்களுக்காக, தீவிரவாத பயங்கரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது நடந்து கொண்டே தான் இருக்கிறதப்பா. தீவிரவாத பயங்கரம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் ஆங்காங்கு பல இடங்களில், உலக நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஜனங்கள், அருமையானவர்களை இழந்த ஜனங்கள், வேதனையோடு தங்களுடைய காலங்களை ஓட்டுகிற ஜனங்கள், படிப்பை இழந்த ஜனங்கள், ஆண்டவரே தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாரப்படுகிறோம் இயேசுவே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே போவார்கள்? தன்னுடைய வீட்டை இழந்து, ஆண்டவரே குடும்பத்தினரை இழந்து, பொருட்களை இழந்து, வாழும் வழி தெரியாமல் இருக்கிற எல்லாருக்காக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினாலே வீட்டை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், பொருட்களை இழந்தவர்கள்,
ஆண்டவரே, வாழும் வழி தெரியாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எல்லாருமே நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஆண்டவரே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பூமி கொஞ்ச காலம்தான். ஆண்டவரே, இது முடியும் காலத்தில் நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். யாரும் இழந்து விடாதபடிக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினாலும் பலவிதமான சூழ்நிலைகளிலே தத்தளிக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்க இடம் இல்லாமல், ஆண்டவரே வீடு இல்லாமல், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்கூல் போக முடியாமல் இழந்து தவிக்கிற ஜனங்கள், ஆண்டவரே எல்லாருக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அகதிகளாக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவையான நல்ல ஆலோசனைகளும் உதவிகளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் பணிபுரிகிறவர்களுக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்ப நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடு செல்ல காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடு செல்லுகிறவர்கள் ஆண்டவரே பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் அந்தந்த தேசத்தில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து செம்மையாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதில் இச்சித்து போகிறவங்க ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையே ஆண்டவரே மோசக்கேடாக்குறாங்கப்பா. ஆண்டவரே, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றிருக்கிறதப்பா. ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போனாலும் அவங்களுக்கு கிடைத்த வேலையிலே ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் இருந்து சீராக நடந்து ஆண்டவரே தகப்பனே, ஏமாற்று வழி ஆண்டவரே, பணம் எப்படி சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம் என்று போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் தாழ்மையோடும் அன்போடும் நடந்து கொண்டு குடும்பத்துக்கு ஆண்டவரே பயனுள்ள பாத்திரங்களாக விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் படிக்க வாஞ்சியாக இருந்தும் படிக்க இயலாத சூழ்நிலையில் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல வழிகாட்டலும் நல்ல உதவிகளும் ஆண்டவர் கொடுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் உண்மை உள்ள பிள்ளைகளாட்டு வாழட்டும். பெற்றோருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாட்டு வாழட்டும். பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக வாழட்டும். ஆண்டவரே, இந்த மொபைல் மூலமாக ஆண்டவரே தங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு பாதுகாரு. வேண்டாத உறவுகள், கள்ள தொடர்புகள், ஆண்டவரே பொய் சொல்லி போகிற வழிகள் எல்லாம் மாறி ஆண்டவரே நான் படிக்கணும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், கஷ்டப்பட்ட பெற்றோரை நான் தாங்கணும், உதவி செய்யணும், அந்த எண்ணத்தோடு படித்து முடிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த மொபைலில் நேரத்தை செலவிட்டு படிப்பை இழந்து விடாதபடிக்கு, வாழ்க்கை இழந்து விடாதபடிக்கு, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்து விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறோம். உண்மை உள்ள பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே டீச்சர்ஸுக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக,
படிப்பு தான் கவனம் என்று படிக்கிற காலத்தில் படித்து முடிக்க கிருபை தாரும். ஆண்டோடைய கரங்களை தருகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, பெண்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் சின்னஞ்சிறு வயதிலும் கூட ஆண்டவரே 4th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்பட்டு ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு அந்த பெற்றோரும் பிள்ளைகளும் படுகிற பாடுகளை நினைக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த மாதிரிப்பட்ட அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பயங்கரங்களுக்கு ஆண்டவரே விலக்கி காரும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாரு. ஆண்டவரே, அந்த பாலியல் பலாத்காரம் என்ற அந்த அந்த மோசமான பாவங்களுக்கு ஆண்டவரே எல்லாரையும் விலக்கி காரும். பிள்ளைகளும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். வீணான தொடர்புகள், கள்ள தொடர்புகளுக்கு ஆளாகாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். மருத்துவமனையிலும் வீடுகளிலும் தீராத நோயின் காரணமாக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? எத்தனை வியாதியஸ்தர்கள், எத்தனை வியாதிகள். இயேசுவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் அக்கிரமங்களை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதிகளையும் போக்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோமே. ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவரே, ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். வியாதியஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. கேன்சர் கட்டிகளினாலும் ஆண்டவரே, பேக் பெயினாலும் ஆண்டவரே, கை கால் வலிகளினாலும் இன்னும் பலவிதமான ஆண்டவரே வியாதிகளிலே ஆண்டவரே தொற்று வியாதிகளில் அகப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரத்தம் உச்சியில் உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லும் போது ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் பலவீனமோ பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். கேன்சர் கட்டிகளானால் உடைந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எங்களுக்காகத்தானே, எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, வியாதியிலிருந்தும் ஒரு விடுதலை தருவதற்காகத்தான் அந்த இரத்தம் சிந்தப்பட்டதப்பா. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோமே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆமீன். சுமந்து தீர்த்தீரையா, ஆமீன். சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஆமீன். அதிசயம் செய்பவரே, ஆமீன். அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஏற்ற தாழ்வு இல்லாமல், பாவம் பணக்காரன் என்று இல்லாமல், ஏழைகள் என்று இல்லாமல், எல்லாருக்காக, எல்லா ஜாதி ஜன மக்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா தேசங்களில் இருக்கிற பல ஊர்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்காக, அதில் உள்ள அந்த ஆண்டவரே வளாகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவசர சிகிச்சை வார்டுகள் வரையிலும் ஆண்டவரே பலவிதமான நாய்கள் சுற்றி திரிவதினாலே ஆண்டவரே நோயாளிகள் அச்சத்தில் உள்ளனர். பல கோடிகள் செலவழித்து கஷ்டப்பட்டு அதை பராமரிக்க தவறும் மருத்துவமனை நிர்வாகிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை சீர்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை சீராக வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் ஆண்டவரே பல கெட்ட வார்த்தைகளை பேசி ஆண்டவரே மக்களை அதிகமாக ஆண்டவரே அப்பா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே பல மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, தேசத்தில் எந்த மாநிலமானாலும் எந்த கிராமங்களானாலும் ஆண்டவரே வீணான வார்த்தைகள் பேசாதபடிக்கு ஆண்டவரே தங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, தங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி விலகியதை அடுத்த குடியரசு துணைத் தலைவர் பதவி நியாயமான முறையில் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். இந்திய குடியரசு தலைவர் நியாயமான முறையில் நியமிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே அப்பா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் கிராமத்திலிருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டபடியினாலே பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டது என்று ஆண்டவரே பொது போக்குவரத்தில் ஆண்டவரே மோசமாய் செயல்படும் மாணவர்கள் மனந்திருந்த போக்குவரத்து பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாருடைய பாதுகாப்புக்காக, பிரயாணப்படுகிறவர்களுடைய பாதுகாப்பு வேணும், ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். தேவையில்லாத ஆண்டவரே பிரச்சனைகளை ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் உருவாக்காதபடிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதமாக ஆண்டவரே வட மாநிலங்களில் உள்ள எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே அதை அனைத்து பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து மிஷனரி ஸ்தாபனங்களை நடத்துகிற பொறுப்பானவர்களை ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே சுதேச ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லா மிஷனரிகளுக்காக, எல்லா போதகர்களுக்காக, வட இந்திய போதகர்களுக்காக, வட இந்திய மிஷனரிகளுக்காக, எல்லா சுதேச ஊழியர்களுக்காக, எல்லாவித மக்களுக்காக இதுவரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு ஜனமும் கடைசி வரை நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றிருக்கிறது. ஒருவராவது கட்டுப்போகக்கூடாது. சோதனைகள் பாடுகளின் நிமித்தம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கிறதாக, மற்றவர்களாலே துன்புறுத்தலை அவர்கள் அனுபவிக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவருடைய பாதுகாப்புக்காக, ஏற்ற காலத்தில் அவருடைய விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நாள் செல்லும், இன்னும் எத்தனை நாள் செல்லும் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சீக்கிரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் சீக்கிரத்தில் ஒரு விடுதலை உண்டாகி தன் குடும்பத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே தெய்வீக பணியை தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடுகளோடு பிரச்சனைகளோடு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் கடந்து போகிற இடங்களில் ஆண்டவரே எப்படியாவது வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவர்களுக்கு புது பலனை கொடுப்பீராக. தைரியமாய் சுவிசேஷத்தை எடுத்துரைக்கத்தக்கதான சத்துவத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பாதுகாப்புக்காக, மிஷனரிமாருடைய பாதுகாப்புக்காக பாரப்படுகிறோம், பாரப்படுகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, முன்னும் பின்னும் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, விதைக்கிற விதைகள் ஒன்று நஷ்டப்பட்டு போகாதபடி பலன் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஆண்டவரே ஒரு நீதி நியாயம் கிடைக்கப்பட்டு வெளியில் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்து நடத்துவீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னமாக ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சீட்டர்கள் விசுவாசிகளுடைய மனதை ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாருடைய மனப்படுத்தினது போல
விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும். விசுவாச குடும்பங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தாறுமாறான நடத்தை நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். விசுவாச குடும்பங்களில் உள்ள ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும். மோசமான பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போனவர்கள் விடுதலையாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். ஆண்டவரே, குடி, போதை, ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமை, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆகட்டும். ஆண்டவரே, சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறோம். அதிலேயும் விசுவாச குடும்பங்களில் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் குடிக்க அடிமை, குடும்ப தலைவிகள் குடிக்க அடிமை, பிள்ளைகள் குடிக்க அடிமை. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்த வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாச வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, பேர் கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே, உண்மை கிறிஸ்தவர்களாக வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இயேசுவை எடுத்து காட்டுகிற கிறிஸ்தவர்களாய் வாழட்டும். ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரே திருமண வாழ்வை நியமித்து கொடுப்பீராக, ஏற்ற துணையை நியமித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, அந்நிய நுகத்தில் யாருமே ஆண்டவரே போயிடக்கூடாது, அந்நிய நுகத்தில் போயிடக்கூடாதப்பா. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, வீணான பாவங்களில் அடிமைப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, மொபைல் மூலமாக பலவிதமான விளையாட்டு போட்டிகள், ஆண்டவரே மூலமாக கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல், இப்படிப்பட்ட அடிமைத்தனமான பாவங்கள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து மாறி போகட்டும். ஆண்டவரே, உம்மை போல வாழ்ந்து காட்டட்டும். ஆண்டவரே, உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகள், படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாகி ஆண்டவரே கர்ப்பம் தாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள் எல்லாருக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் நீர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே பாவ மோசங்களுக்கு அடிமையாகி, கடன் பிரச்சனைகளுக்கு அடிமையாகி தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தெய்வமே, இன்னுமாக ஆண்டவரே குடித்து வெறித்து ஆண்டவரே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி பாதுகாருங்க. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி பாதுகாருங்கப்பா. இயேசுவே, உமது வருகை அது சீக்கிரம். சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களில் எதையாவது ஒன்றை போட்டு அவருடைய விசுவாசத்தை கெடுக்க வேண்டும் என்று சத்ரு எடுக்கிற முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தற்கொலையை நாடி இருப்பவர்கள், பல நிலைகளில் தொய்வுகள், தோல்விகள், விரக்திகள் அடைகிறவர்கள், சோர்வடைந்தவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, ஆண்டவர் நல்ல வழிகளையும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அசுத்தாவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியுறும் மக்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறவும், ஐம்புலன்களும் கர்த்தருடைய ஆளுகையில் இயங்கி விடுதலை பெறவும், அவர்களின் குடும்பத்தினர் சமாதானம் அடையவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் வேண்டிய ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சத்துருவுக்கிடம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. இந்த சிறைச்சாலை கைதிகளுக்காக, அவர்கள் மத்தியில் நடந்து வருகிற ஊழியங்களுக்காக, மருத்துவ உதவிகளுக்காக, கல்வி உதவிகளுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மூலமாக நல்ல மனமாறுதல் உண்டாகட்டும், வாழ்க்கையில் நல் நடத்தையை கடைபிடிக்கட்டும் கர்த்தாவே. ஒரு நிமிஷத்துக்கு கோபம் கொலை செய்திருப்பாங்க, அவளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும், தான் செய்தது தவறு என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே அந்த கொலை குற்றத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பூமியில் அவர்களுக்கு ஒரு விடுதலை இல்லாவிட்டாலும், பரலோக ராஜாவுடைய முகத்தை பார்த்து பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவரே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மீட்பை நீ கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறீர். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பாரட்சிப்பார். துரோகம் செய்தாலும் ஏசப்பாவுடைய சிலுவையை நோக்கி பார்த்தவர்களுக்கு கட்டாயம் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவதியுறும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீதிக்காக நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் நீதி கிடைக்க பல நிலைகளிலே செயலாற்றுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனின் அகோரம் பற்றாக்குறையில் அவதி படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா மருத்துவமனைகளுக்காக, மருத்துவமனையில் பணியாற்றுகிற பிள்ளைகளும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அன்போடும் பணியாற்றக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அனைத்து பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம், ராஜாக்களுக்காக ஸ்தோத்திரம், ஆளுநர்களுக்காக ஸ்தோத்திரம், கவர்னர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்எல்ஏக்களுக்காக ஸ்தோத்திரம், எம்பிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அவரவர் தம் பொறுப்புகளை செய்யும்போது ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே நீதியோடும் நியாயத்தோடும் செய்து நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை கூர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனைத்து தேவ ஊழியர்களுக்காக, அவர்கள் செய்யும் ஊழியங்களுக்காக, இன்னும் மற்ற நிலையிலே காணப்படுகிற ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, அனைத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே எங்கள் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதுவரை எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்தீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜாய் குட் நியூஸ் டிவி நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதுவரை எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியிலையும் கூட இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்து நடத்தும், தேவைகள் சந்திக்கப்படட்டுங்க தாவே. ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பத்துக்காக, அபி தம்பிக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தியாகத்தோடு செய்யக்கூடிய பணிகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எமது கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. இந்த ஊழியங்களுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தாங்குகிற பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இந்த ஸ்தாபனத்தில் வந்து ஆண்டவரே செய்திகள் கொடுக்க வருகிற ஆண்டவரே போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய செய்திகள் கடந்து செல்லட்டும் உலகம் முழுவதும். ஆண்டவரே யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, டிவி மூலமாக ஆண்டவரே கடந்து செல்லட்டும். அதை மக்கள் பார்த்து பயனடையட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. உம்மை உறுதியாய் ஆண்டவரே பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று ஆண்டவரே எசாயா 26 சொல்லப்பட்டபடி பூரண சமாதானம் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கடந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா கர்ப்பம் தாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஒரு பிரசவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருந்தோம். ஆண்டவரே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயும் பிள்ளையுமாக ஆண்டவரே காணும்படியான பாக்கியத்தை நீ செய்தீர். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வியாதி பிரச்சனைகளோடு ஆண்டவரே யாராவது இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவங்களுடைய வியாதியின் ஆண்டவரே அகோரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். உம்மை துதிக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். நிறைய ஊழியர்கள் வியாதியோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஒருவராவது வியாதியோடு இருக்க வேண்டும் என்று உமக்கு சித்தம் இல்லை கர்த்தாவே. தேவன் எல்லாருடைய பலவீனங்களையும், தமக்கு பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தைரியமாக எழும்பி சாட்சி சொல்லட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். 7 மாதங்களை முடித்து விட்டோம் தகப்பனே. இதுவரை நீ தாங்கு நீர், ஏந்து நீர், சுமந்தீர். ஆண்டவரே, தப்புவித்தீர். உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மிலே பலப்படட்டும். ஒரு நாளும் சோர்ந்து போகாத உள்ளத்தை தேவன் கொடுப்பீராக. அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நோக்கி பாருங்கள்னு சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டவரே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி தகப்பனே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நியாயம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கைவிடாமல் நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்